கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். விஸ்வாசம் படத்துக்கு அப்புறம் தலையோட 59வது படம் தான் அடுத்த ஹாட் டாபிக்கா ஓடிட்டு இருக்கு. போனி கபூர் ப்ரொடக்ஷன்ல வினோத்குமாரோட டைரக்ஷன்ல இந்த படம் ஆல்ரெடி பூஜையெல்லாம் போட்டு ஷூட்டிங் சீக்கிரம் ஆரம்பிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தலையோட ஜோடியா வித்யா பாலன் நடிக்கிறாங்க. அடுத்து மெயின் கேரக்டர்ல ஸ்ரதா ஸ்ரீநாத் நடிக்கிறாங்க. தமிழ்ல இதுவரைக்கும் 3 படங்கள் நடிச்சு 3 படத்திலுமே அவங்களுடைய திறமையின் மூலமா இப்போ தலையோட 59வது படத்துல சான்ஸ் கிடைச்சிருக்கு. சோ ஸ்ரதா ஸ்ரீநாத் இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதுல என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேசிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த வாய்ப்பு எப்படி அமைஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு டிசம்பர்லயே கால் பண்ணிட்டு விக்ரம் வேதா பார்த்தோம், உங்களுடைய ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது, சோ உங்களை தான் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ரோல் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சில டெஸ்டிங்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பரோட ஃபர்ஸ்ட் வீக்லயே என்னை கூப்பிட்டாங்க. நானும் போயிட்டேன். ஒரு சில சீன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அதை ஆக்ட் பண்ணி காமிக்க சொன்னாங்க. நானும் பண்ணி காமிச்சேன். அதுலயே அவங்க ஹாப்பி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் லுக்கிங் டெஸ்ட் எல்லாம் இருக்கு, நீங்க திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. மறுபடியும் போனேன். அதுக்கப்புறம் கெட்டப்ல இருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு பெரிய லென்த்தியான சீன் கொடுத்தாங்க. அதுலயும் நான் நடிச்சு காமிச்சேன். அப்பயும் அவங்க ஹாப்பி ஆயிட்டாங்க. சோ அப்பயே சொல்லிட்டாங்க, நீங்க இந்த படத்துல நடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படிதான் அந்த பட வாய்ப்பு அமைஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி டெஸ்டிங்காக கூப்பிடும் போதே உங்களுக்கு தெரியுமா தல அஜித் தான் இந்த படத்துல நடிக்க போறாரு அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அப்பவே எனக்கு நல்லா தெரியும் இந்த படத்துல அவர் தான் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ தல அஜித்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவரோட இந்த படத்துல ஜாயின் பண்றீங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கன்னு கேட்கும்போது, நான் தல அஜித்தை நான் நேர்ல பார்த்ததே இல்ல, அவரோட சேர்ந்து இந்த படத்துல ஒர்க் பண்ண நினைக்கும் போது உண்மையில நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். நான் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப ஹம்பிளான பர்சன், அவரோட சேர்ந்து நடிக்கும் போது பயங்கர கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி பேசாத ஆளே இல்ல. எல்லாருமே அவரை பத்தி தான் பெருமையா பேசுவாங்க. அவரோட சேர்ந்து நடிக்கணும்ன்ற பொழுது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வானத்துக்கும் பூமிக்கும் நான் துள்ளி குதிக்கிற லெவலுக்கு சந்தோஷப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த படத்தோட ஷூட்டிங் வேலைகள்லாம் எப்ப ஆரம்பிக்க போறாங்க, ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட போர்ஷன் பிப்ரவரி 1ஆம் தேதியில இருந்து வர சொல்லியிருக்காங்க. சோ 45 டேஸ் ஷூட்டிங் நடக்க போறதாகவும் அதுல ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் செக்ஷன் தான் எடுக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ தல அஜித்தும் பிப்ரவரி 1ல இருந்து நடிக்க போறாங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவருடைய போர்ஷன் பின்னாடி தான் நடக்கும், அதனால இப்போதைக்கு அவர் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஸ்வாசம் படத்துல அவர் செட்ல இருக்கும்போது யார் என்ன கேட்கறாங்களோ அதை உடனே கேரவானுக்கு போயிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்காக சாப்பிடறதுக்காக கொடுப்பாராம். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பா எனக்கு பிரியாணி பிடிக்கும், நான் அவரோட சமையல்ல சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. வித்யா பாலனும் இந்த படத்துல நடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல நடிக்கிறதுனால உங்களுக்கும் அவங்களுக்குமான காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய எமோஷனலான சீன்ஸும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சோ உண்மையில எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் ஃபில்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தலையோட சேர்ந்து நடிக்கிறதுக்கு உண்மையிலே பெருமைப்படணும். அந்த வகையில ஸ்ரதா ஸ்ரீநாத் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இதே மாதிரி அவருடைய 60வது படத்துக்கு யார் நடிக்க போறாங்க அப்படின்ற அப்டேட் இப்போ வந்திருக்கு. 59வது படத்தை தொடர்ந்து அவருடைய 60வது படத்தையும் போனி கபூர் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. அந்த படத்தையும் டைரக்டர் வினோத்குமார் தான் இயக்க போறாரு. தலையோட சேர்ந்து ஹீரோயினா யார் நடிக்க போறாங்க அப்படின்ற அப்டேட் இப்போ வந்திருக்கு. அது வேற யாரும் இல்லைங்க, வினோத்குமாரோட இதுக்கு முன்னாடி படமான தீரன் அதிகாரம் ஒன்று அந்த படத்துல ஹீரோயினா இருந்த ரகுல் பிரீத் சிங் தான் இந்த படத்துலயும் ஹீரோயினா ப்ளே பண்ண போறாங்களாம். இவங்களுக்கும் அஜித்தோட சேர்ந்து நடிக்கிறதுல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சோ ஸ்ரதா ஸ்ரீநாத்தும் ரகுல் பிரீத் சிங்கும் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். நீங்க உங்களுக்கு கிடைச்ச சான்ஸை பத்தி என்ன சொல்றீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா எங்க கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களையும் எங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.